சீராக இருந்தால்தான் நம் எண்ணமும் செயலும் சிறப்பாக அமையும். ஆகையால் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியிலே இன்றைக்கு உடலும் உள்ளமும் பற்றி பார்க்கலாம். உடலும் உள்ளமும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையன. மனமும் உடலும் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு மனிதன் உருப்பெறுகிறான், அவனுடைய காரியங்கள் நிறைவேறுகின்றன. ஆக உடலும் மனமும் அல்லது உடலும் மனமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன, ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பன. ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. சொல்லப்போனால் உடலும் மனமும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களைப் போல. இரண்டும் சரியாக இருந்தால்தான் அந்த நாணயம் சரியானதாக இருப்பதைப் போல உடல் மனம் இரண்டும் சரிவரக இயங்கினால்தான் அந்த மனிதன் நன்றாக இருக்கிறான் என்று பொருள். ஆக பல நேரங்களிலே உடல் நலத்தை மட்டும் பேணுவதிலே காண்பிக்கிற அக்கறை நமக்கெல்லாம் மனதை பேணுகிறதிலே மனநலத்தை பேணுவதிலே இருப்பதில்லை. காரணம் நமக்கு புரிவதில்லை. உடல் நலத்தை விட உடல்நலம் போன்றே மனநலமும் முக்கியமானது என்று. மனநலம் இருப்பது என்பது உடல் நலத்திற்கு ஒரு அடிப்படையான ஒரு அம்சம். உடல் நலம் இல்லாமல் இருந்தால் மனம் வாடிப்போகும், மனம் சோர்ந்து போகும். உடல் நலம் இல்லாமல் இருப்பவன் மனதிலே ஒரு வருத்தமுற்று இருக்கிறான், சோர்வுற்று இருக்கிறான். அதேபோல் மனம் சோர்வு இருக்கும் பொழுது, மனநலம் இல்லாமல் இருக்கும் பொழுது உடல் வாடிப்போகிறது, உடல் சோர்ந்து போகிறது. ஆக இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன, ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பன. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பார் திருமூலர். ஆக உடல் வளர்ப்பதே இந்த மனதிற்குள்ளே இருக்கிற உயிரை, அதனுடைய மனதை வளர்ப்பதற்குத்தான். உடல் மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் என்பார். ஆக மனம் நன்றாக இருந்தால் எல்லாம் நலமாக இருக்கும் என்று பொருள். ஆக உடலும் மனமும் ஒன்றாக நன்றாக இருந்தால்தான் ஒரு மனிதன் நலமாக இருக்கிறான் என்று பொருள். உடல் என்பது உள்ளத்தின் ஒரு பணியாள், உள்ளத்துக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிற ஒரு தன்மை கொண்டது. ஆனால் உள்ளம் என்பது உடலின் பணியால் அல்ல. அது தனிப்போக்கு கொண்டது, தனி பாட்டையை கொண்டது, தனி சிந்தனையை கொண்டது. ஆக உடலும் உள்ளமும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையன என்று சொன்னாலும் உள்ளம்தான் உடலை ஆட்டி படைக்கிறது. ஓரளவுக்கு உடல் உள்ளத்தை நல்ல நிலையிலே வைத்திருக்கிறது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் என்பது சொல்லுவதைப் போல உடல் நன்றாக இருந்தால்தான் உள்ளமும் நன்றாக இருக்கும். மனம் நன்றாக இருந்தால்தான் நல்லபடியாக உடல் செயல்களும் நடைபெறும். ஆக இரண்டும் பேணி காப்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். பல நேரங்களிலே பலவிதமான பிரச்சனைகள் வெளியால் பார்த்தால் பல நேரங்களில் இந்த காலத்திலே எல்லாம் மிக அதிகமாக காணப்படுகிற பிரச்சனைகள் மன வழி சார்ந்த உடல் பிரச்சனைகளாகவே இருக்கிறது. ஏறக்குறைய 40-50 வருடங்களுக்கு முன்னால், 60 வருடங்களுக்கு முன்னால் வளர்ந்து வருகிற நம் நாட்டைப் போல இருப்ப பல நாடுகளிலே மனித இனத்தை மிக அதிகமாக துன்புறுத்தி கொண்டிருக்கிற, மனித இனத்தை அழித்து கொண்டிருக்கிற நோய்கள் தொற்று நோய்களாகும். அம்மை, காலரா போன்ற பலவிதமான நோய்கள், பலவிதமான தொற்று நோய்கள் மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றன. அவனை சீரழித்து கொண்டிருந்த காலம் போய் இன்றைக்கு அவையெல்லாம் ஒரு கட்டுக்குள் இருக்கின்றன. ஆனால் இந்த 21ஆவது நூற்றாண்டிலே மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற நோய்கள் எல்லாம் மனவழி சம்பந்தப்பட்டது, வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்டது, அல்லது மனிதனுடைய மன அழுத்தங்கள் காரணமாக ஏற்பட்டவை. அதைத்தான் அந்த காலத்தில் எல்லாம் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்வார்கள். தொற்று நோய்கள் தான் பிரதானமாக கருதப்பட்டது. ஆனால் தற்காலத்திலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால் நோய்களிலே நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்று சொல்வார்கள். இது பெரும்பாலும் அவர்களுடைய அன்றாட ஒரு வாழ்க்கை நிலையினால், வாழ்க்கை மாற்றத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள்.
மனமாற்றத்தால் ஏற்படுகிற பிரச்சனைகள், மனத்தினால் ஏற்படுகிற சிந்தனை கோளாறுகளினால் ஏற்பட்ட பிரச்சனைகள், மன அழுத்தத்தினால் ஏற்படுகிற பிரச்சனைகள், இவைகள்தான் இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கின்றன. உதாரணத்துக்கு பல பேர் சொல்கிறார்கள் அதிக இரத்த அழுத்தம் என்று, ஹை பிபி என்று சொல்லுவார்கள், பிளட் ப்ரெஷர் ஏறிவிட்டது என்று சொல்வார்கள். சில பேர் கேட்டால் ஏன் இப்படி இருக்கிறது, நன்றாகத்தான் இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், என்னுடைய மகள்தான் என்னுடைய பிபி ஏற்றி விட்டார் என்று சொல்கிறார்கள். காரணம் அவருடைய மகளினுடைய செயல் அவருடைய மனதை பாதிக்கிறது, அழுத்தத்தை உண்டு பண்ணுகிறது. சில பெண்கள் வருகிறார்கள் தலைவலி என்று சொல்லிக்கொண்டு எல்லா விதமான பரீட்சார்த்தங்களையும் செய்து முடித்து கொண்டு தலைவலி தீராத நிலையிலே நல மருத்துவர்களிடம் வருவார்கள். அவர்களை ஆராயும் பொழுது கடைசியிலே பார்த்தால் அந்த தலைவலிக்கு காரணம் என் கணவர் தான் என் தலைவலிக்கு காரணம் என்பார்கள். ஆக கணவன் அனுசரித்து போகாத ஒரு நிலையிலே கணவனினால் ஏற்படுகிற ஒரு ஏமாற்றங்கள் அல்லது ஆசை அபிலாசிகள் நிறைவேறாத நிலையிலே கணவனின் ஒரு கவனிப்பு இல்லாத ஒரு நிலையிலே மனைவிக்கு ஏற்படுகிற மன அழுத்தத்தால் அவளுடைய தலைவலி ஏற்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் இன்றைக்கு ஏற்படுகிற சர்க்கரை நோய் உடல் நோய் வழியாக ஏற்பட்டாலும் கூட சர்க்கரை நோய் அதிக அளவிலே வீரியம் காணப்படுவதும் மன அழுத்தம் காரணமாகத்தான். இதயத்திலே ஏற்படுகிற மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் என்று சொல்வார்களே, அதுவும் மனச்சுமை அதிகமாக இருப்பதால் மன அழுத்தத்தினால்தான். இப்படி பலவிதமான பிரச்சனைகள், மனிதன் குடிநோயினால் அவதிப்பட்டு கொண்டு இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகளில் ஈடுபடு, உடல்நலப் பிரச்சனைகள், மனநலப் பிரச்சனைகள், சமூக நலப் பிரச்சனைகள், குற்றப்பிரச்சனைகளில் ஈடுபட்டுகிறான் குடிநோய். அந்த குடிநோய்க்கு காரணமே அடிப்படையிலே அவன் மனம் அமைதி இல்லாமல் இருப்பதனால் குடியை நாடுகிறான். ஆரம்பத்திலே ஏதோ மகிழ்ச்சி இருக்கிறது என்று போனாலும் கூட குடிதான் எனக்கு ஆறுதலை தருகிறது என்று சொல்லி அவனாகவே ஒரு கற்பனை செய்து கொண்டு அந்த ஆறுதலை தருவதாக நினைத்து கொண்டிருக்கிற குடியை அவனுடைய உடலை மனதை சீரழிக்கிற நிலையை பார்த்து கொள்கிறோம். ஆக இன்றைக்கு மனம் காரணமாக ஏற்படுகிற மன அழுத்தம் காரணமாக மனச்சோர்வு காரணமாக ஏற்படுகிற உடல் நோய்கள்தான் மிக அதிகமாக காணப்படுகிறது. ஆக உடல் நோய்களுக்கே பெரும்பாலும் காரணம் மன அழுத்தங்களாக இருக்கிறது. மனதினுடைய பல்வேறு உணர்ச்சிகளை நாம் அடக்க சரியாக செய்யாவிட்டால் அது உடல் வழியாக வெளிப்படும். மனதிலே வருத்தம் இருந்தால் அதை சரியான வழியிலே வெளிப்படுத்த வேண்டும். அழுத்தி வைக்கப்பட்டுகின்ற உணர்ச்சிகள் எல்லாம் உடலிலே வேறு வேறு விதத்திலே பாதிக்கப்படும். தி சாரோ விச் ஹேஸ் நோ வெண்ட் த்ரூ டியர்ஸ் மே மேக் அதர் ஆர்கன்ஸ் வீப் என்று சொல்வார்கள். துக்கத்தால் கண்ணீரால் வெளியிலே காட்ட முடியாத துக்கம் உடலிலே மற்ற அவயவங்களை அழுக வைத்து விடும் என்று சொல்வார்கள். ஆக உடல் என்பது சீராக இருக்க வேண்டுமென்றால் உள்ளம் சீராக இருக்க வேண்டும். யார் ஒருவருக்கு என்ன நடக்கப் போகிறது, தான் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், தனக்கு எது பிரச்சனையாக இருக்கும், தன்னுடைய எதற்கு நல்லது, எப்படி திட்டமிட வேண்டும் என்றெல்லாம் ஒரு யோசனை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். வள்ளுவர் கூறுவது போல் எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். அதாவது அதிர வருவதோர் நோய், ஷாக் ரிலேட்டட் டிசார்டர்ஸ், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் அல்லது மன அழுத்தம் காரணமாக ஏற்படுகிற நோய்கள் யாருக்கு வராது என்றால் எதிர்காலத்தை திட்டமிட்டு தன்னுடைய பணிகளை சரியாக செய்து உடலையும் மனதையும் ஒன்றாக இணைந்து யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு பலவிதமான நோய்கள் வராது. ஆக உடலும் உள்ளமும் ஒரு சேர நன்றாக இருந்தால்தான் மனிதன் நலத்தோடு இருக்க முடியும். இன்றைய விளையாட நிகழ்ச்சியில் வந்த அனைத்து பகுதிகளும் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் அமைந்திருக்கும். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமையா. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.